தலைமுறையாக தொடரும் நாகதோஷம் விலக நாக சதுர்த்தியன்றும் கருட பஞ்சமியன்றும் வழிபடும் முறை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இந்த விரதம் தோன்றிய வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஆடி மாதம் என்றாலே ஆலய வழிபாட்டிற்கும் விசேஷங்களுக்கும் பஞ்சமில்லை. இந்த மாதத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமும் பூஜைகளும் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமானவையாக கருதப்படுவது நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி ஆகும். இந்து சமயத்தில் பாம்பிற்கும் கருடருக்கும் முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும் வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. நாக சதுர்த்தி பாம்பென்றாலே படை நடுங்கும். அதே போல பாம்பு கிரகங்களான ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்பதோஷம் போன்ற தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, காரிய தடைகள், எதிலும் முன்னேற்றமில்லாத நிலை ஆகியவை ஏற்படும். இந்த தோஷமெல்லாம் விலக நாக சதுர்த்தி நாளில் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷமெல்லாம் விலகி நல்வழி பிறக்கும். ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நாமோ அல்லது நமது முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ பாம்பிற்கு ஏதாவது தீங்கு விளைவித்திருந்தால் அந்த தோஷம் பல தலைமுறைக்கும் தொடரும். அப்படி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கு நாக சதுர்த்தி அன்று வழிபாடு செய்து மன்னிப்பு வேண்ட ஒரு அற்புதமான நாள். நாக சதுர்த்தி தோன்றிய வரலாறு. பிரம்மதேவரின் மகனான கஷ்யப்பருக்கு 4 மனைவிகள். அவர்களில் கத்ரி என்பவருக்கு பிறந்தவர் நாகர். தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபமிட்டாள். அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்ப யாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்தனர். அஸ்திகர் ஜனமேஜயனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார். அவ்வாறு நாகர்கள் சாப விமோச்சனம் பெற்ற நாள்தான் இந்த நாக சதுர்த்தி. இந்த வருடம் நாக சதுர்த்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. சதுர்த்தி திதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:52 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:47 மணிக்கு முடிவடைகிறது. நாக சதுர்த்தி அன்று வழிபட உகந்த நேரம் ராகுகால நேரமாகும். கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை. அன்றைய தினம் காலை குளித்துவிட்டு தூய ஆடை அணிந்து நீர்நிலைகளில் கரையோரங்களிலோ அல்லது ஆலய வளாகங்களில் உள்ள கல்லால் ஆன நாகர் திருமேனிகளுக்கு உங்கள் கையால் பாலூற்றி அபிஷேகம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அருகு மற்றும் நாகலிங்கப்பூ, தாழை மடல், மல்லிகை முதலிய வாசனை மலர்களை சாற்றி நெய்வேத்தியமாக வெல்லம் சேர்த்த எள்ளு பொடி, அரிசி மாவு, முளைக்கட்டிய பச்சை பயிறு, காய்ச்சாத பசும்பால் என்று உங்களால் எது முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து தூபதீப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். பின்பு கோவிலில் உள்ள புற்றுக்கு முட்டை மற்றும் பால் வைக்கலாம். சதுர்த்தியானது விநாயகருக்கு உகந்த தினம் என்பதால் நாக சதுர்த்தி தினத்தில் விநாயகரை சேர்த்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும். இது கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை செய்யும் முறை. வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து சிலருக்கு சர்ப உருவங்களை மஞ்சள் கொண்டு நிலைக்கதுவில் வரைந்து குங்கும திலகம் வைத்து வணங்கும் வழக்கம் உண்டு. நீங்கள் உங்கள் வழக்கப்படி பூஜை செய்யலாம். மற்றவர்கள் வீட்டை தூய்மையான இடத்தில் கோலமிட்டு சர்ப உருவங்கள் வைத்து பூஜை செய்வார்கள். பொன், வெள்ளி, தாமிரம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட நாகர் வடிவம் இருந்தால் பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு பூஜிக்கலாம். அப்படி சிலையேதும் இல்லை என்றால் வீட்டில் உள்ள தெய்வங்களின் படங்களில் கண்டிப்பாக நாகம் இருக்கும். உதாரணமாக சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகர், மகாவிஷ்ணு போன்றவர்களின் படத்தை துடைத்து படத்தில் உள்ள நாகத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அருகு, நாகலிங்கப்பூ, தாழை மடல், மல்லிகை முதலான வாசனை மலர்களை சாற்றி நெய்வேத்தியமாக வெல்லம் சேர்த்த எள்ளு பொடி, அரிசி மாவு, முளைக்கட்டிய பச்சை பயிறு,
காய்ச்சாத பசும்பால் என்று உங்களால் எது முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். பூஜையின் போது நாகராஜரின் காயத்ரி மந்திரமான ஓம் சர்வராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹி தன்னோ நந்த பிரசோதயாத். பொருள்: நாகங்களுக்கு தலைவனான நாகராஜனே, உங்களை வணங்குகிறேன். என்றென்றும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன். நானோ அல்லது எனது முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை மன்னித்து அருளுங்கள் என்று கூறி பூஜை செய்யலாம். இது நாக சதுர்த்தி வழிபாடு. அடுத்து கருட பஞ்சமி. பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்று அனுஷ்டிக்கப்படும் கருட பஞ்சமி விரதமாகும். கருடாழ்வார் பெரிய திருவடி எனவும் பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவன் என்றதால் பக்ஷி ராஜன் என்றும் போற்றப்படுபவர். இவருடைய மகத்துவம் சொல்லில் அடங்காது. கருட பஞ்சமி தோன்றிய வரலாறு. புராணங்களின்படி பிரம்மதேவரின் மகனான காஷ்யப முனிவருக்கு கத்ரு மற்றும் வினிதா என்ற சகோதரிகள் 2 மனைவிகளாக இருந்தனர். கத்ரு 1000 பாம்புகளை பெற்றெடுத்தாள். வினிதா கருடனை மட்டும் பெற்றெடுத்தாள். கருடன் ஒரு கழுகின் கொக்கு கொண்ட வெள்ளை முகம், தங்க உடல், பெரிய சிவப்பு இறக்கைகள் மற்றும் அவரது தலையில் கிரீடம் அணிந்த ஒரு வலுவான ஆளுமை கொண்ட ஒருவராக விவரிக்கப்படுகிறார். ஒருமுறை கத்ரு மற்றும் வினிதா இருவரும் கடல் கலக்கும் போது கிடைத்த 7 தலைகள் கொண்ட பறக்கும் குதிரையான உச்சைஸ்ரவஸின் வால் நிறத்தை வைத்து பந்தயம் கட்டுகிறார்கள். 1000 பாம்புகளுக்கு தாயான கத்ரு அதன் நிறம் கருப்பு என்றும், கருடனின் தாயான வினிதா அதன் நிறம் வெள்ளை என்றும் கூறினார்கள். பந்தயத்தில் தோல்வி அடைந்தவர்கள் மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே பந்தயம். கத்ரு தன் மகன்களான நாகர்களை உச்சைஸ்ரவஸின் வாலில் தொங்க சொல்கிறார். இதனால் குதிரையின் வெள்ளை கதை கருப்பாக மாறியது. வினிதாவும் கருடனும் பந்தயத்தில் தோற்றார்கள். கத்ருவிற்கும் அவர் மகன்களிற்கும் இவர்கள் அடிமையானார்கள். அதை பயன்படுத்தி வினிதாவையும் கருடனையும் தவறாக நடத்தினார்கள். கோரிக்கையின் பேரில் நாகர்கள் கருடன் மற்றும் அவரது தாயாரை அமிர்தம் எடுத்து வந்து கொடுத்தால் விடுவிப்பதாக கூறினார்கள். அமிர்தம் இந்திரனிற்கு சொந்தமானது. கருடன் இந்திரனிடமிருந்து அமிர்தத்தின் பானையை திருடி தன்னையும் தனது தாயையும் அவர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்தார். இதை கவனித்த மகாவிஷ்ணு தன் தாயை காப்பாற்ற இந்திரனிடமிருந்து அமுத பொருளை திருடியதால் கருடன் மீது ஈர்க்கப்பட்டார். மேலும் அமிர்தத்தை தனக்காக ஒரு துளி கூட அவர் எடுக்கவில்லை. எனவே கருடனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கூறினார். கருடன் உடனே விஷ்ணுவை விட உயர்ந்த பதவி வேண்டும் என்று கூறி அவரது வாகனமானார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கருடாழ்வார் பிறந்த தினமே கருட பஞ்சமியாகும். கருட பஞ்சமி இந்த வருடம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. பஞ்சமி திதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:48 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி நள்ளிரவு 1:44 மணிக்கு முடிவடைகிறது. கருட பஞ்சமி வழிபடும் முறை. கருடாழ்வார் படம் வீட்டில் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து துளசி மாலை சாற்றி நெய்வேத்தியமாக எள்ளு பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, வடை, பாயாசம் ஆகியவற்றை சமர்ப்பித்து உங்களுக்கு தெரிந்த நாராயணரின் ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடலாம். அல்லது கருட காயத்ரி மந்திரமான தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத் என்ற மந்திரம் சொல்லலாம். பிறகு தேங்காய் பழம் சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். வீட்டில் கருடாழ்வார் படம் இல்லை என்றால் எல்லா பெருமாள் கோவில்களிலும் கருடாழ்வாருக்கு அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். உங்கள் வீட்டில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடலாம். சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கல்கண்டை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து பின்பு அதனை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அன்றைய தினம் சிறப்பு வழிபாடாக உங்கள் வாகனங்களில் சாவியை இறைவன் காலடியில் சமர்ப்பித்து பூஜை செய்து பின்னர் அந்த சாவியை வாங்கிக் கொள்ளலாம். பலன்கள். நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாளில் விரதமிருந்து நாகம் மற்றும் கருடரை வழிபட ராகு தோஷம், கேது தோஷம், சர்பகால தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் விலகும். திருமணம் கைகூடும்.
கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கருட பஞ்சமி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் உடன் பிறந்த சகோதரர்களின் நிலைமை மேம்படும். விஷ ஜந்துக்களால் தீங்குகள் ஏற்படாது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாராயணரின் வாகனமாக உள்ள கருடாழ்வார் வாகன விபத்துகளில் இருந்து நம்மை காப்பார். நாகதோஷம் தீவிரமாக இருப்பவர்கள் முதல் நாள் நாக சதுர்த்தி அன்று விரதமிருந்து நாகரை குளிர்வு செய்து அடுத்த நாள் கருடாழ்வாரை வழிபாடு செய்தால் உங்கள் தோஷம் பரிபூர்ணமாக விலகும். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நாக சதுர்த்தி என்றும் கருட பஞ்சமி என்றும் முறையே வழிபாடு செய்து இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.